சிறகடிக்க ஆசை சீரியல்ல முத்து கேரக்டர் நடிச்சு மக்கள் மனசுல இடம் பிடிச்சவர் தான் நடிகர் வெற்றிவசந்த். அவரோட மாமனார் சில தினங்களுக்கு முன்னாடி காலமாகிட்டாங்க. இந்த விஷயத்த வெற்றிவசந்த் மனைவி வைஷு சுந்தர் தன்னோட அப்பா இறந்துட்டாங்க அப்படிங்கிறத ரொம்பவே சோகத்தோட அப்பவே தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தன்னோட மாமனார் இழப்பா தாங்க முடியாத வெற்றிவசந்த் அவரை பத்தி ரொம்பவே எமோஷனலா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த வகையில வெற்றிவசந்த் மனைவி வைஷு சுந்தர் பொன்னி சீரியல்ல ஹீரோயினா நடிச்சு மக்கள் மத்தியில பிரபலமானாங்க. இவங்க அப்பா சுந்தரம் தான் இப்போ காலமானாங்க. இந்த நிலையில இவங்க ரெண்டு பேருமே தங்களோட சோசியல் மீடியால ரொம்பவே எமோஷனலா ஒரு போஸ்ட போட்டிருக்காங்க. இந்த நியூஸ் பலரையுமே சோகத்துல ஆழ்த்திருக்குது. அந்த வகையில சிறகடிக்க ஆசை சீரியல் இப்போ விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. இந்த சீரியல்ல மீனா ஏன் சோகமா இருக்கிறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முத்து பல முயற்சிகளை எடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி சீரியல் ஒரு பக்கம் விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. இந்த நிலையில தான் முத்து கேரக்டர் நடிச்சிட்டு வர வெற்றிவசந்தோட மாமனார் சில தினங்களுக்கு முன்னாடி காலமாக்கி இருக்காங்க. இதனால ரொம்பவே கவலையோட இருந்த வெற்றிவசந்த் தன்னோட மாமனாரை பத்தி எமோஷனலா ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க அமைதியா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன்ப்பா. நம்ம ஒருத்தருக்கு 15 மாசம் மட்டுமே தெரிஞ்சிருந்தாலும் நம்மளோட பந்தம் மாமனார் மருமகன் மாதிரி இல்லை, ஒரு அப்பா மகன் மாதிரி தான் வாழ்ந்தோம். எல்லாத்தையும் என்னைய உங்க மகன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்க. நான் உங்களை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவே மாட்டேன்ப்பா. ஏன் அப்படின்னா நீங்க எப்பவுமே ஏன் கூடவும் எங்க எல்லாரு கூடவும் தான் இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். நம்ம சேர்ந்து உட்காந்து எல்லா விஷயங்களையும் பேசின அந்த தருணங்கள், நம்ம சேர்ந்து டான்ஸ் பண்ணின அந்த மூமெண்ட்ஸ், நம்ம சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ், நான் எப்படி வைஷுவை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து சந்தோஷப்பட்ட தருணம், காரில் நம்ம ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணினது, பழைய பாடல்களையும் தேவாரம் பாடல்களையும் ரசித்து கேட்ட தருணங்கள், நாங்கள் தல தீபாவளி கொண்டாடினதை கதவு கிட்ட நின்றுக்கிட்டு ரொம்பவே மகிழ்ச்சியோடு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அந்த நினைவு, நம்ம சேர்ந்து பார்த்த படங்கள், நாங்கள் சீரியலில் செஞ்ச வேலைக்காக நீங்கள் கொடுத்த பாராட்டு, எங்களுக்காக நீங்கள் சமைச்ச உணவு, எங்கள் ரெண்டு பேரையுமே கவனிச்சுக்கிட்ட உங்களோட பரிவு, நானும் என்னோட வேதனைகளையும் வலிகளையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்ட தருணம், எங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் கூடவே இருந்த ஒரே மனிதர் நீங்கள் தான். எங்களை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டீங்க. வைஷு சாந்திமா பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். நீங்களே இதை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. இனிமே அதெல்லாம் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது. அதே நேரம் நம்ம பந்தத்துக்கு ஃபுல் ஸ்டாப் இல்லை, கமாதான் இருக்குது. நீங்கள் என்கிட்டயே திரும்பி வருவீங்க அப்படின்னு நம்புகிறேன் அப்பா. நீங்கள் பலமுறை எங்களை காப்பாற்றிருக்கீங்க மிஸ்டர் சுந்தரம். ஆல்வேஸ் லவ் யூ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலாக இந்த போஸ்ட்டை வெற்றிவசந்த் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வைஷுவும் ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உன்னோட ஃபோட்டோ வச்சு தான் நான் ஆரம்பித்தேன். நீங்கள் இல்லாமல் இப்படி எழுத வேண்டி வரும் அப்படின்னு நான் ஒரு நாள் கூட நினைக்கவே இல்லை. இப்போது நீங்கள் என்னைய இந்த உலகத்தில் தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க. இந்த வேதனையை சுமக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இனி நான் எப்படி நானான்னு கூப்பிடுவேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் எனக்கு கொடுத்த பியூர் லவ்வோட இனி யார் என்னை கவனிச்சுப்பாங்க? நீங்கள் ஒரு அகங்காரம் இல்லாத எல்லையற்ற மனிதர். நம்ம வீட்டில் எந்த வேலையையும் தயக்கமே இல்லாமல் செய்யக்கூடியவர். ஆண்கள் இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கிற மூட நம்பிக்கை இல்லாதவர். உண்மையான வழிகள்னா அது கருணை தான் அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. உண்மையான ஆண்மை அப்படிங்கிறது பொறுப்பு அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. உண்மையான அன்புக்கு பெருமை கிடையாது அப்படின்னு உணர்த்திருக்கீங்க. அப்பா எங்களை சௌகரியமாக வச்சுக்க, எங்களோட வாழ்க்கையை எளிதாக்க எல்லா பழமைகளையும் சமூக கட்டுப்பாடுகளை உடைச்சு எங்களை காத்திருக்கீங்க. என்னோட உலகத்தில் மிகவும் பாதுகாப்பான பகுதியை இழந்த மாதிரி உணர்றேன். ஒவ்வொரு தருணமும், ஒவ்வொரு நினைவும், ஒவ்வொரு மூச்சும் வலிக்குது. உங்கள் குரல் இல்லாமல், உங்களோட நிபந்தனை இல்லாத பராமரிப்பு இல்லாமல் இந்த வாழ்க்கையை ஏற்கிறது எப்படி அப்படின்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. அந்த வகையில் இந்த போஸ்ட்டுக்கு பதில் கொடுக்குற மாதிரியே வைஷுவோட கணவர் வெற்றி அவரோட போஸ்ட்டில் வைஷுவை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட இந்த போஸ்ட் பார்த்த பலருமே வைஷுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் ஆறுதல் சொல்லி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.